How Hi. are you? How are you, Jason? All I'm well? good. I'm good. I'm good. Yeah, like trying to be better. Yeah. So like I'll just like set the context of the live. In the reason I decided to go on this live அப்படின்னு சொல்லிட்டு. Sure. So over the past few days, I would say some 6 to 7 days, I would say it's a hot topic that is going on. இவங்களோட பாத்ரூம் லைவ். ஸோ இந்த லைவ் வந்து இவங்க போட்டதுக்கு அப்புறம் that there has been a lot of buzz. ஸோ அதுல மெயின் ப்ராப்ளமா வந்து what everybody was like telling me was சோலோ கிரியேட்டர்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கார்பரேட் வந்து அடிக்கிறாங்க, அவங்க வந்து காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஹெவியா வந்து போயிட்டே இருந்துச்சு. So I wanted to analyze certain things. நான் இதுல என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு I will just like give a brief view. And அதுக்கப்புறம் I think if you can add your points that will be better. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வியூ என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஐ சா பிரியாணி மேனோட வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஐ வாஸ் என்ஜாயிங் த ட்ரோல் டு பி ஆனஸ்ட். ஒரு சில ட்ரோல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த பாத்ரூம்ல இங்கதான் எனக்கு அப்படியே இதை கூப்பிட்டுருவாங்க, யாரு நம்ம ஏஆர் ரஹ்மானை கூப்பிட்டுருவாங்க, அதை பாடுவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இட் வாஸ் லைக் வெரி ஃபனி. எனக்கு எந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் பிடிக்கல, எனக்கு அந்த லைவ்ல எனக்கு பிரியாணி மேனோட லைவ்ல என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம், வேர் ஹி டோல்ட் இந்த வீடியோஸ்க்கு எல்லாமே இவ்வளோ வியூஸ் வருது, நல்லா கிரியேட் பண்றவங்களுக்கு வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் தட் எவ்ரிபடி ஆர் கிரியேட்டிங். எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்றோம். இட் எய்தர் பி அர்ச்சனா ஆர் எய்தர் பி எனி சோலோ கிரியேட்டர், பிரியாணி மேன் கூட இருந்துக்கலாம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு கான்செப்ட் யோசிச்சு அதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்றாங்க. ஸோ இப்படி கிரியேட் பண்ணும்போது ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னு சொன்னா, இதுல இவங்க இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு கேமரா வாங்குறதுக்கோ இதுக்கோ சரி ஒரு எல்லாமே செலவு பண்ணாலும் அதே அமௌண்ட் தான் அர்ச்சனா இஸ் ஆல்சோ ஸ்பெண்டிங். இவங்களுக்கு வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் லெஸ், எவ்ரிபடி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் த சேம் அமௌண்ட். And YouTube doesn't have any terms and conditions stating that வெளியில ஃபேமஸா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இங்க அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாது, அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு there are no rules and no laws. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்கு. இட்ஸ் a free market where anybody can come and anybody can gain their own thing. ஸோ நீங்க வந்து உங்களோட ஃபேம் உங்களோட இதை வச்சுட்டு you are created your own channel and you are able to bring on views based on உங்களுக்கே ஏற்கனவே இருக்கிற பப்ளிக் ஃபேஸ்னால யூடியூப்ல பீப்புள் ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை யூ ஈஸிலி. வேறஸ் ஒரு புதுசா வந்து ஒரு XYZ வந்து யூடியூப்ல வராங்க அப்படின்னு சொன்னா they will have the same thing. ரொம்ப டஃபா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே விஷயம் அவங்க வந்து பண்றாங்க. Just 1 second, okay? When we're talking some serious shit, no, there's this guy Emmanuel Wonderful King. He's irritating me. வேர்க்குது உங்களுக்கு தொடச்சுக்க சொல்லுங்கன்னா அவனை தயவுசெய்து வெளியே போட சொல்லுங்க. Thank you. எனக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணாம். நான் டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கிவ். என்னோட சைட்ல இருந்து சொல்லிக்கிறேன் நான். ஸோ we are going to talk a very சீரியஸான ஒரு டிஸ்கஷன். ஏன்னா ஈஸியா வந்து என்னால ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்க முடியும், இவங்க ஒரு வீடியோ அகேன்ஸ்டா போட்டிருக்க முடியும். இது கேன் கோ ஃபார் a long period of time. I reached out to Archana in the morning and I asked her whether we can actually solve it in a very discussed manner. ஒரு டிஸ்கஷன் பேசி நம்ம அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். I invited her on live and she has also came. I was the one like who reached Archana in the morning. Message நான் பண்ணி நான் ரீச் பண்ணிருந்தேன். So like to continue with the whole thing. So creators வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு and solo creators வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஐ ஆல்சோ பிலீவ் இன் த சேம் ஃபேக்ட். பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. வெளியில வந்து இருந்துட்டு அந்த ஆடியன்ஸும் அந்த இதுவும் ஒரு சீக்கிரமா ஒரு பிளாட்ஃபார்ம் போறாங்க அப்படின்னு சொன்னா வந்துடாது. திஸ் ஹேப்பன்ஸ் டு எனி பிளாட்ஃபார்ம். இஃப் சம்மோன் இஸ் அ செலிபிரிட்டி, நோன் செலிபிரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தன் டாட்டா வெளியில செலிபிரிட்டியா இருந்தார், இஸ் அ வெல் நோன் ஃபிகர். when he came to Instagram அவரோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. Rajinikanth was like a very famous celebrity everywhere. When he came to Instagram, it broke records. அவ்வளவு followers immediately. It happens anyway. நான் இது என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யாரா இருந்தாலும் it happens. So when someone is, இப்போ நானே வந்து let's say I have 20k people here அப்படின்னு சொன்னா, if I go to Twitter and if I go to share there and I share my Twitter link in Instagram, people who are on Twitter and they will immediately come. So இப்போ என்னோட ட்விட்டர் ஃபீல்ட்ல யாராச்சும் ஒருத்தங்க பார்த்துட்டு என்ன இமீடியட்டா வந்து 1000 to 2000 ஃபாலோவர்ஸ் ட்விட்டர்ல எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்னா I had something. அதுக்காக அவங்க பொறாமப்பட்டாங்கன்னா I can't do anything about it.
நான் இந்த ஃபேக்ட் இதுல வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் எது பொறாமையா பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, மத்த கிரியேட்டர்ஸ் வந்து இந்த வீடியோஸ்க்கு இவ்வளவு வியூ வருது, இதுக்கு இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது அதை நான் ஒரு பொறாமையில திட்டுற ஒரு ரீசனை மட்டும்தான் நான் பாக்குறேன். ஐ டோன்ட் see it as giving any constructive criticism. அது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது, அவங்களுக்குமே அது ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. other than giving out hate, I'm being very frank about it, no matter how which side I am. This is one thing. And the second thing என்ன அப்படின்னு சொன்னா, வியூஸ் வந்து ஒரு கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் பண்றதே, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதே, எந்த மாதிரி கான்டென்ட் போட்டா நமக்கு வியூஸ் அதிகமா வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் கான்டென்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் should reach a lot of people and என்ன சொல்றோமோ அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. Because it should reach a lot of people and என்ன சொல்றோமோ அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. When you strategized that bathroom video, you will know that people will get interested towards that thing. It's a privacy thing. Maybe I might be wrong. நான் இது மட்டும் ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சிடுறேன், then you can answer. So வந்து அது தப்பா கூட இருக்கலாம், பட் என்னோட இதுல இருந்து நான் சொல்றேன், when you made that bathroom video, you might have expected the hate or you might have expected the trolls. என்ன பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, ஒரு கியூரியாசிட்டி இது பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு அதுல வியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு you would have thought a lot of things. And still, bathroom is still a personal space in so many people's house. And deciding to show that, நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், நீங்க என்ன புதுசா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, because I've never gone through your channel அதுக்கு முன்னாடி. So I was going through your channel where you have literally talked about உங்களோட வீடு அந்த ஷோஸ் லைஃப் ஸ்டைல் பத்தி தான் அந்த சேனல் ஃபுல்லாவே இருக்கு. It has been about ஒரு சில டைம் உங்க வீட்டு அந்த ஃப்ரண்ட் அந்த போர்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கு, அந்த வாட்டர் ஃபால் இருக்கு, ஸோ ஒவ்வொரு இடமே you have explained. This is one thing. And ரெண்டாவது thing which I didn't like about the entire thing that happened in the 7 to 8 days was the abuse that was not even targeted towards you. I was okay. So உங்ககிட்ட டார்கெட் பண்ண கூட you as an adult can handle that அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட இருந்துச்சு. Even though you are emotional, you might not be able to handle. I was thinking on that way. எனக்கு சின்ன குழந்தைய ஜாரா மேல பாஸ் பண்ண அபியூசஸ் எனக்கு பிடிக்கல. I was seeing so many things where Zara was targeted, that little child was targeted, which I didn't like at all. That is one thing. இது ரெண்டத்தையும் தவிர derogatory words யூஸ் பண்ணி பாஸ் ஆன் பண்ற எந்த அபியூசஸ்மே I didn't like it all. No matter நீங்க வந்து ஹெவியா ராங்கே பண்ணியிருந்தாலும் மேல் பாடி பார்ட்ஸ் வச்சு, ஃபீமேல் பாடி பார்ட்ஸ் வச்சு, செக்ஷுவலா வந்து derogatory டேர்ம்ஸ்ல வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதோ இது பண்ணதோ யார் என்று சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கும். தட் இஸ் ஒன் திங். ஏன்னா நீங்க வந்து எதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே விஷயத்த நீங்க அங்க போய் அங்கேயும் செய்வீங்க. ஸோ அந்த விஷயம் பிடிக்கும். எனக்கு மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா, இந்த ஸ்ட்ரைக்ஸ். ஸோ ஈஸியா வந்து ஏன்னா நான் வந்து ஒருத்தர் வீடியோ இங்க பார்த்தேன் நான், ஐ திங்க் லைக் இன்ஸ்டாகிராம் நேம் எனக்கு கரெக்டா உடனே ஞாபகம் வர மாட்டேங்குது, பட் ஹிஸ் யூடியூப் he was like giving things like strikes வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்து விழுது, இந்த ஸ்ட்ரைக்ஸ்னால 3 ஸ்ட்ரைக் வந்தா சேனல் ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். எனக்கு அது என்னென்ன ஸ்ட்ரைக் எதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. Then you showed me என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் யாருக்கு எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி சேனல்ஸை பாதிக்கும்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம மூணாவதா பேசிடுவோம். பட் ஃபர்ஸ்ட் வந்து உங்க சைட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க, எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணீங்க, வாட் வாஸ் யுவர் திங் ஆன் தட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து why did you decide to give strikes அப்படின்ற ஒரு விஷயம், அதை மட்டும் சொல்லிடுங்க. பிகாஸ் என் சைட் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, லைக் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ட்ரோலிங் யுவர் திங் அப்படின்னு. ஏன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே கூட எனக்கு தெரிஞ்சு பீப்புள் ட்ரோல் ஹாஸ்பிட்டல் அந்த இது பண்ணதுக்கு அதுக்கு வியூஸ் வச்சு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பீப்புள் இது பாக்குறாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அவ்வளவு பேர், அதனால ஈஸியா வியூஸ் வரும். இன்னொன்னு இஃப் இட் இஸ் லைக் ஷேரபிள், அது ஒரு காமிக்கா இருக்கலாம், என்ன கான்டென்ட் வேணா இருக்கலாம், இட் இஸ் ஈஸிலி ஷேர். ஜிபி முத்து கான்டென்ட்லாம் இட் இஸ் ஷேர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபன். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஒரு சில டைம் கிரிஞ்ச் கான்டென்ட் கூட அதிகமா ஷேர் ஆகும். ஐ டோன்ட் மைண்ட் தட் அட் ஆல். அப்ப எனக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, வியூஸ் வந்து எனக்கு பிளேம் பண்றது எனக்கு சரியா படல. இவங்களுக்கு இவ்வளவு இது கிடைக்குது, இவங்களுக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த 3 விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு நாலாவது நான் முக்கியமா பேசணும்னு நினைச்ச விஷயம் வந்து, செலிபிரிட்டிஸ் வந்து திடீர்னு ஒரு யூடியூப்னு ஒரு கான்டென்ட் பிளாட்ஃபார்ம் உள்ள வரும்போது அவங்களுக்கு இமீடியட்டா they will get all attention and everything. That happens like for celebrities and for other big people also. இன்னொன்னு செலிபிரிட்டிஸ் இது தனி. இன்னொன்னு வந்து என்னன்னு சொன்னா, ஸ்டாண்டர்டா ஆர்கனைஸ் ஆயிருக்க இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கமிங் இன், ப்ராப்பர் கார்பரேட்ஸ். இப்ப அவங்க வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா 200 people 200 இளைஞர்கள் வந்து வேலை செய்யறாங்க. சாரி,
200 இளைஞர்கள் வந்து வேலை செய்யறாங்க. வந்து 200 இளைஞர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பின்தங்கியதுல இருந்து 200 இளைஞர்கள் சேர்ந்து வீடியோ கிரியேட் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணி பண்றாங்க. தட் இஸ் ப்ராப்பர் கார்பரேட் ஸ்ட்ரக்சர். அவங்கள பத்தி ஒண்ணு நம்ம எந்த சோசியல் மீடியால போட்டாலும் அக்கௌண்டே தூக்கிடுவாங்க. That is how powerful they are. So they are also giving content. So in the மூணுத்துக்குமே வந்து how are we going to find the bridge? Because there are still like individual content creators who are very intelligent and very talented. அவங்களுக்கு நம்ம இந்த பிளாட்ஃபார்மை எப்படி வந்து ஈக்குவலா மாத்த போறோம். ஏன்னா இந்த ஆதங்கம் எல்லாமே வரது வந்து அந்த ஒரு பிரச்சனையில தான், இந்த 4வது விஷயத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த 4th பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலான்றது தான் மெயின் கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் என்டையர் டே. கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் இதை எப்படி நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. ஆனஸ்ட்லி வாவ் லைஃப்க்கு ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 ஃபேமிலிஸ் வந்து என்னுடைய வாவ் ஈவென்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்தாங்க. அதாவது அவங்க எல்லாம் பல வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்க வாவ் ஈவென்ட்ஸ் ஒரு கம்பெனி எடுக்கும்போது அதுல இருந்து வர வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்றதுக்கு ஒரு எடிட் டீம் ஆல்ரெடி எங்ககிட்ட இருந்தது. அதே மாதிரி I'm not corporating. I have my own private limited company for very long. Private limited wow weddings அப்படிங்கற ரெண்டு கம்பெனி எனக்கு இருக்கு. நாங்க நிறைய வெட்டிங்ஸ் பண்றோம், நிறைய ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். this is my job. நான் வந்து why should I go அப்படினா கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் I've got to be busy throughout. Okay, I've always been doing that. அப்போ when the covid struck, it struck you and it struck me at the same time. It didn't give me extra lead at all. Okay, அப்போ sustenance of not just myself, என் வீட்ல வேலை செய்றவங்க, எங்களுடைய குடும்பம் இத்தனை பேர் இருக்கும்போது இந்த wow life இருக்க ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே we've got to make sure that life has to continue. Okay, அப்போதா இந்த wow life, ஏன்னா எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க salary கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். Yes, my burnout is very high per month. Okay, so இத்தனை பேருடைய salaries-க்கு I hate to talk about the charity that I do, but maybe I have to now. I fund education of many children of staff who work with me. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி உலகம் அப்படி ஆயிடுச்சு. சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. ஆனா இதுல இருந்து சம்பளம் எடுக்காத ஒரு 3 பேர் இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நான், என் தங்கை, என்னுடைய மகள். இதுல இருந்து நாங்க காசு எடுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? we were very blessed. கடவுள் அனுகிரகம் இருக்கு. So I'll be very honest with one thing. இத்தனை families work பண்ணோம்னா why are we so interested in the content that I'm putting? Now why am I strategizing content? La kadave கிடையாது. Mine is a simple description. Wow Life is a lifestyle channel with a 71%, அதாவது 69% ல இருந்து 71% வரைக்கும் we have a female following. Okay, so majority channel oda following e female da. Yes, I can show you my gender ratio. I'll share those screenshots with you. Okay, so in my gender ratio it is anything between 69 to 71% of female following, and my average age group is between, you won't believe it, about 14 years la indu 45 years varaikkum. Okay, all right, that is how wide my audience is, and my highest audience rating is between 18 to 28-30. Okay, so that's youngsters and housewives and family people who take care of this. இப்போ எனக்கு இதுல என்ன லைஃப் ஸ்டைல் சேனல்ல வேலைன்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்ன்றதுக்காக ஒர்க் அவுட் தான் கொண்டு வந்தோம். குழந்தைங்க இந்த ஹோல் இயர் மெஸ்ஸியா இந்த லைஃப் இருக்கிறதுனால ஜாராஸ் கிராஃபிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். அத முடிஞ்சு திரும்ப I got that screenshot for you. Here's this shot. That's the number. Yeah, can you see it now? I hope you can see that. Yeah, that's my number. That's about 67.9% today. Female ratio. Yeah, 67 point. Yeah, female right? ratio. And you can look at the age also. It is between, I can't show it, it's very much, but I can do it for you. 18 length, honestly 54 very cool. You know, the largest following. 18 to 24 is 30%. 25 to 34 is 28%. And 35 to 44 is 21%. That is my biggest female following. Okay, most of them from India. Right? இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது நான் என்ன காட்டணும் அப்படின்னா, என்னால நாங்க கிளாம் ஷோ பண்றது கிடையாது, ஸ்கின் ஷோ நான் பண்றது கிடையாது. I don't do, எங்க சேனல்ல வந்து சனி என்ற வார்த்தை, ஞாய் என்ற வார்த்தை கூட யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப லவ்விங்கா தான் எல்லா கண்டென்ட் போகும். எங்களுக்குள்ளே தான் நாங்க இங்க கலாய்ச்சுப்போம். சரிங்களா? இதுல நான் ஒரு இப்ப கூட பாருங்க என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு மட்டும் பாருங்க. திஸ் இஸ் சைபர் புல்லிங், பட் nevertheless they can continue. That's what they're worthy. இப்போ இந்த மாதிரி ஒரு சேனல்ல நீங்க அதிகமா பாக்குறது ஃபிட்னஸ் பண்ணுவோம், விமெனுக்கான ஃபிட்னஸ். அதுக்கப்புறம் we're entirely talking about lifestyle. We're talking about what children can do. We're talking about how to keep your kitchen, how you can actually do it in small costs, not expensive costs. எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கு. எத்தனை பேர் என்கிட்ட எழுதிருக்காங்க, அக்கா you have a dream house, we wish to have something like this. You know, if in a certain way you're able to drive someone to achieve a dream, and I keep praying very very genuinely for a lot of people who write back to me.
What is wrong about showing a fridge or a washing machine or a bathroom? இன்டர்நேஷனல்ல இப்ப சும்மா போய் பாத்ரூம் டூர் தேடி பாருங்க. அர்ச்சனாவோட பாத்ரூம் டூருக்கு மேல 100 பாத்ரூம் டூர் இருக்கு. அது அவ்வளவு பெரிய அசிங்கம்லாம் கிடையாது. இப்ப இந்த பர்சனல் ஸ்பேஸ் அந்த வார்த்தை மட்டும் புடிச்சிட்டு இருக்கீங்களா, அந்த லைனை கொஞ்சம் பாருங்க. இது ரொம்ப பேஷன்ஸ், இது ரொம்ப ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ஆகி இருந்தாலும் உங்களுக்கு காட்டக்கூடியது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this can be maintained in this way அப்படின்னு சொல்றதுக்காக தான். We are in the COVID times, there's a recent report that you're reading that most of the crap that's happening, the COVID that's going, probably not from lifts and masks, it's also coming from your sewage pipelines. So keep your bathroom clean. அப்போ அத பத்தி பேசுறதுல என்ன தப்பு? அது இப்ப பேசுனது தப்பு கிடையாது, அது ட்ரெண்டிங் போனது தான் தப்பு, அதுல வியூஸ் வந்தது தான் தப்புன்றதை நான் ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஆனா என்னோட பல வீடியோஸ் ஒர்க் ஆனது இல்ல ஜேசன், உங்களுக்கு அது தெரியும். என்னுடைய பல குக்கிங் வீடியோஸ் ஒர்க் ஆனது கிடையாது, ஜாராவோட கிராஃபிட்டி வீடியோஸ் ஒர்க் ஆனது கிடையாது, நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் வித் ஹேண்ட் ஒர்க் அவுட் ஆனது கிடையாது, சம்டைம்ஸ் மேக்கப் ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. There are so many times that so many videos are not working. This Sayona ஒருத்தர் கேக்குறாரு, எதுக்கு அன்ரியலிஸ்டிக் ட்ரீம்ஸ் கொடுக்குறீங்கன்னு. அது அன்ரியலிஸ்டிக் நீ நினைக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, அது ரியல் நினைச்சதுனால என் வாழ்க்கையில இது நடந்தது. I lived in a 600 square feet house in 2000. In 2021 I live in a different sized house. That's because I chose to இல்ல எனக்கே வந்து அதுல வந்து இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபுல் சேனல் இருக்கு, ஐ திங்க் உங்களுக்கு தான் ரோல் ஆயிட்டு இருக்கு. எனிவே யா, வாட் இஸ் தி ப்ராப்ளம்? சோ இல்ல எனக்கு வந்து என்னன்னா, அதுலயே ஒரு முரண்பாடான ஒரு கருத்து இருந்துச்சு அந்த ஷோ ஆஃப் பண்ற அப்படின்ற ஒரு விஷயத்துல. பிகாஸ் ஐ ஹவ் சீன் லாட்ஸ் ஆஃப் அந்த வெஸ்டர்ன் சேனல்ஸ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓப்பனா வந்து வீடு அது இதெல்லாமே காமிப்பாங்க. they don't consider that as a show off thing. இதுல இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஹம்பிளாவே அவங்க கிட்ட இருக்கிற பொசிஷன் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒவ்வொரு பர்சனல் பர்செப்ஷன் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் இன் ஷோயிங் மை பொசிஷன். நான் இந்த வயசுல கார் என்னோட ஒரு கார் போஸ்ட் கூட இருக்காது என்னோட ஃபீட்ல. நான் என்ன ப்ரோசஸ் பண்றேன், லைக் எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதான் எக்ஸாக்ட்லி தட் இஸ் மை சாய்ஸ். Because I am not comfortable at showing that. என்னோட ஹோம் டூர் வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டது கிடையாது. ஒரு சேனல்ல ஹோம் டூரே ஒரு விஷயமா போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? everyone has their own bunch of things that they want to do. How are we? But ஆனா நீங்க வந்து அங்க நீங்க உங்க ஃபேமிலிஸ்க்காக தான் அந்த சேனல்ல இருந்து ரெவென்யூ எடுத்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, இல்ல எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்ற விஷயத்தை நீங்க சொல்லல. That is your own private thing. As similar to how I did my own thing, you did your own thing. அது எனக்கு புரியுது. ஏன்னா அது ஒரு விஷயமா கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, தட் வந்து அவங்க வீட்டை காமிச்சு ஷோ ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் ஷோ ஆஃப் பண்ணவே ஆரம்பிக்கல ஜேசன். I wish I can. I don't want to. I don't need to. Let's be realistic on that. Let's be realistic. I don't need to show off. சரிங்களா? There are a lot of people who always told me, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கேட்டுட்டே இருக்காங்க, குழந்தைக்கு வந்து குழந்தையோட போட்டோ காட்டுங்க my sister's son. அதுக்கு எனக்கு காமிச்சிடும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஓ உடனே வந்து this is உடனே அசிங்கம், அந்த பிள்ளைய காட்டுறது இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அதையும் எழுதுவாங்க. பயமா இருக்கு, எதை பண்ணாலும் பயமா இருக்கு. ஏன்னா யூஸ் பண்ற வார்த்தைகள் தகாத வார்த்தைகள், பயமா இருக்கு. எதை பண்ணாலும் பயமா இருக்கு, ஏன்னா யூஸ் பண்ற வார்த்தைகள் தகாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். இதெல்லாம் தாண்டி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். 71% பெண்கள் 67ல இருந்து இன்னைக்கு 68 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 68% பெண்கள் இருக்கிற ஒரு சேனல்ல கதறது எல்லாமே ஆண்கள் தானே? ஏன்னு எனக்கு புரியலையே. எதுக்கு ஆண்கள் கதறணும்? எனக்கு எந்த ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர் போன் பண்ணி என்னக்கா பண்றீங்க, நாங்க எப்படிக்கா அதெல்லாம் பண்றது அப்படின்னு கேட்கவே இல்லையே. இல்ல அவங்க ஏன் கதறாங்கன்ற ரீசன் வந்து நம்ம 4th பாயிண்ட்ல வந்து யூ வில் கிளாரிஃபை அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து கதர்னது வந்து ஏன் கதர்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, கதர்ன விஷயத்துல அந்த கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசுனதோ, அந்த டார்கெட்டடா ஹேட் கொடுத்ததோ, அந்த ஹேட் கேம்பெயின் பண்ணதோ தவறுன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஆல்ரெடி மென்ஷன்ட் இட். நான் அதை வந்து கம்ப்ளீட்டா மென்ஷன் பண்ணி நான் சொல்லிட்டேன். எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. ஆமா, நம்ம 4th பாயிண்ட்ல அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம பேசிடலாம். I am very happy. Nice. I am very happy sharing a few things. I will also tell you the videos that I have already thought. ஓகேங்களா? வரப்போற வீடியோஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். ஜாராவோட கிராஃபிட்டில 4 எபிசோட் ரெடியா இருக்கு. என்னோட வீட்டு டெக்கோர்ல இருக்க சின்ன விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கம்மியான விலையில இருக்கக்கூடிய விஷயங்கள், அத்தனை விஷயங்களும் நான் ஷேர் பண்ண போறேன். வரக்கூடிய வாரத்துல என்னோட மேக்கப் டப்பால என்ன இருக்குன்றத சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க, என்ன கேட்கக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி கொடுக்கறது ஐ திங்க் இட் இஸ் ரைட். ஏன்னா நிறைய பேர் இதுல கேக்குறாங்க, ஒரு நிமிஷம் ஓதா எச்சம் உண்ட நீ இங்க ஒரு மயிரும் புடுங்க வேண்டாம் கிளம்பு அப்படின்னு எழுதுறவனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்?
நான் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவேன். இல்ல இக்னோர் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணி தான் இவ்வளவு அபியூஸ் நான் தாங்கிட்டு இருக்கேன். இக்னோர் பண்ணாதீங்க. Only rape alone is not something that can cause a victim. What if I decide after all this abuse to hang myself? Who will answer my family? எக்ஸாக்ட்லி, அது தவறுதான். நான் வந்து லைக் ஐ ஹவ் ஆல்ரெடி கவுண்டட் அபியூஸ். அந்த அபியூஸ் விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னைக்குமே வந்து மூஞ்சுக்கு நேரா எதுவுமே பேச முடியாதவங்க கீபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு டைப் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நான் அதை ஏன் வந்து உங்களை இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த கிரைம் இக்னோர் பண்ணிருங்கன்றதுக்காக சொல்லல. உங்களோட பீஸை வந்து நீங்க கண்ணு தெரியாத ஒரு ஆள் பேசுறதுக்காக நீங்க உங்களோட பீஸை நீங்க இழந்துருவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இது பண்ண சொன்னேன். எனக்கு வந்து த்ரெட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப இழந்தாச்சு என்னோட பீஸ் எல்லாம். I don't even know why I'm putting in the effort to explain. It's not worth it because these guys don't even want to listen. Yeah, they don't even want to listen. The problem is people who don't want to listen will don't want to listen. But நான் இங்க வந்து சொல்லி உங்களுக்கு கரெக்ட் இல்ல. People who don't want to watch, please don't watch. அவ்வளவுதான் நான் சொல்றேன். You don't want to watch. Exactly, அதுதான் நானும் சொல்றேன். You can easily exit the live. Not just the live, also my videos. Don't watch my videos, please. You don't want to, don't watch ba. உங்களுக்கு அது பிடிக்கலனா பார்க்காதீங்க. எத்தனை பேர் இதனால இதுல வந்து எந்த அந்த வீடியோஸ்ல அது வேற எழுதுவானுங்க, நீங்க ஸ்பான்சர் வீடியோ போடுறீங்க. I don't understand what went wrong. And இப்போ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல. I am asking you only one thing. என்னையும் என்னுடைய மகளையும் அசிங்கமான வார்த்தைகள் இல்ல நான் அந்த பாயிண்ட்க்கு தான் வரணும்னு நினைச்சேன். நான் அதை கொஞ்சம் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிடுறேன். எமோஷனலா நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த லைவ்ல வந்து அந்த கண்டினியூட்டி இருக்காது. ஸோ செகண்ட் விஷயம் நான் பேசணும்னு நினைச்சது வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரைக்ஸ் தட் வாஸ் இஷ்யூ. எனக்கு வந்து நீங்க அதை ஓப்பனாவே சொல்லிடலாம். ஏன்னா வீடியோஸ் எல்லாமே ஓப்பனா லைவ்ல தான் வந்துச்சு, ஓப்பனா தான் இன்டர்நெட்ல இருக்கு. and I've seen all those videos also. So யார் என்ன வீடியோ போட்டாங்க, like what is the connection between you and Trendloud? So that is one thing. And then I have to you have to tell me how that is not corporate thing and how they are actually managing your thing அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்கப்பட்டது, அந்த ஸ்ட்ரைக்ஸோட மீனிங் என்ன அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா இங்க தவறான ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. என்னன்னு சொன்னா 3 ஸ்ட்ரைக்ஸ் வந்த உடனே யூடியூப் சேனல் கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் there is a classification on how those strikes are. என்ன ஸ்ட்ரைக்ஸ் நமக்கு அப்பீல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அது நீங்க ஓப்பனா நீங்க இந்த பாயிண்ட கிளாரிஃபை ஒன் பை ஒன் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் எனக்கு தோணும். Perfect. So copyright strikes பத்தி இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒருத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு அதே புடிச்சு கதறவங்க தான் ஜாஸ்தி. அது ஃபேக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஏதாவது இல்ல ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन ஆச்சுனா ட்ரெண்ட்லவுடுக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டுங்க. ஏன்னா அததான் கார்ப்பரேட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல இருக்கலாங்க. இப்போ ட்ரெண்ட்லவுட் வந்து என்னோட MCN, அதாவது என்னோட சேனல் அஃபிலியேட். I am an affiliate with Trendloud. இதுக்கு என்ன காரணம் சொல்றேன், உள்ள வரும்போது எனக்கு யூடியூபோட கேம் தெரியாது. I don't know how to do this. I don't even know how to upload a video. சரிங்களா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ Trendloud விஷன் டைம் கூட என்னோட கனெக்ட் வந்து 15-16 வருஷம் சன் டிவி காலத்துல இருந்து நான் விஷன் டைம் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். விஷன் டைமோட டிஜிட்டல் ஆர்ம் தான் Trendloud. அப்போ Trendloud கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன், எனக்கு ஹெல்ப் வேணும். என்ன விஷயத்துல ஹெல்ப் வேணும் பாத்தீங்கன்னா, we have thumbnails that have to go up. We will come up with the content. You will not decide our content. We will do the content. So we take the content, we give you the content. Now we even started uploading the content. We wanted to do a community post and we want you to please explain how we should be able to manage this entire organization. இவ்வளவுதான் தவிர்த்து ஏதாவது நீங்க சேல்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும்னா I will show you my account details. Only 3 sales calls have come from Trendloud in this whole 1 year. Okay, they are not our sales agents. We do our sales directly. Okay, so that is what Trendloud it is. Trendloud obviously legality எனக்கு தெரியாது. எனக்கு உட்கார்ந்து யூடியூப்ல எப்படி ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னையும் this is my relationship with Trendloud. இதை விட so they are your managers மாதிரி வெச்சுக்கலாம். So we will consider them as your manager. Yes, so they are that is their job. They manage multiple accounts of which one of it is Wow Life. It is not Archana's account, it is Wow Life channel. Okay, okay. Now this is my relationship with Trendloud. Now let's get to the copyright strike. I'm not mentioning names of YouTubers here because it is not fair. அவங்க கிட்ட நான் மத்தியானம் பேசியாச்சு, இத சால்வ் பண்ணியாச்சு. I took the call, I spoke to them and that's exactly what I'm doing. அவங்க ரீச் அவுட் பண்ணது அது வீடியோஸ் இல்ல என்னென்ன வீடியோஸ் பேசினாங்க, வீடியோல என்னென்ன பேசினாங்க அவங்க பேர் கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த வீடியோல என்ன பேசினாங்க, அச்சுமாஸ் பாத்ரூம் டூர், கப்பூஸ் டூர், இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் உனக்கு வேணுமா, வெக்கம் கட்டவளே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ஒரு 15 வயசு பையன் அவனும் இந்த லைவ்ல இருக்கான். அவன் கேக்குறான் வெக்கமா இல்லையா அப்படின்னு. அந்த 15 வயசு பையன் என்ன பேசினான்றத மட்டும் சொல்றீங்களா? பேர் சொல்ல வேணாம். அசிங்கமா பேசினான், அவன் ரொம்ப கேவலமா பேசினான் அந்த வீடியோல. இதெல்லாம் ஒரு குழப்பம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆக்சுவலி பூப் பண்ற ஒரு வீடியோ போட்டு அது பக்கத்துல எங்க போட்டோ போட்டு
இது தவிர்த்து இன்னொருத்தர் வந்து என்னுடைய மகளை ரொம்ப இழிவான வார்த்தைகள். இன்ஃபேக்ட் என்ன வந்து ரஃபி கேட்டாரு, அக்கா நீங்க அதை கட் பண்ணி போட்டுருலாமக்கா, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் ஐ வாண்ட் டு டூ அ காப்பிரைட் ஸ்ட்ரைக், நீங்க போட்டுருக்கலான்னு. ஆனா நான் அதை சொல்லாதது இருக்கிற காரணமே the fact is என்னோட டாக்டர் அசிங்கமா பேசினா, அதை எடுத்து திரும்ப 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 நான் ஏங்க போட்டு காட்டணும்? உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினா என் பொண்ணுன்னு காட்டுறதுக்காக எந்த அம்மாவும் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் நான் இல்ல, அது 15 வயசு பையனுக்கு என்ன ஸ்ட்ரைக்ஸ் விழுந்துச்சு? எனக்கு ஸ்பெசிபிக்கா யார் யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னு தெரியாது. I've written a mail to Trello saying #achuma_troll bathroom troll abusive-ஆன language யூஸ் பண்றவங்க எல்லாரும் தயவு செய்து 15 வயசு பையன், I swear to God, I'll show you the chat with him, I can pull it up here. அந்த பையன் இங்க தான் இருக்கான், அவன் பாத்துட்டு இருக்கான். எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண லைவ்க்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இப்ப திருப்பி இங்க வந்து வேற மாதிரி எழுதுறான். 15-year-old boy, okay, and he wrote abusive shit. He wrote to me, he wrote to my daughter. It was very abusive. இல்ல, நானே ஒரு சில மெசேஜஸ் பார்த்தேன். உங்களுக்கு அபியூசிவா எழுதின மெசேஜஸ் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு. மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் வச்சு எழுதி இருந்தாங்க. கேவலமா இருந்துச்சு அது. சோ இவ்வளவு விஷயங்கள் I wake up to this and I go to sleep with this. சரிங்களா? இதுல என்ன ஆச்சுன்னா இன்னொரு பெரிய அபியூஸ், என்னோட ஹஸ்பண்ட் who is a naval officer, he is a serving Indian naval officer. அவர் அசிங்கமா பேசினாரு, என்ன அசிங்கமா பேசினாரு, என் மகள் அசிங்கமா பேசினாங்க. 5-6 வீடியோ இந்த மாதிரி அசிங்கமா வந்துகிட்டே இருக்கு. நான் 5 நாள் வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. வீடியோ வந்து 5 Thank you for the service. Sorry? No, you have to thank your husband for the service in Sona. Yeah. So, thank you. Somebody appreciates it. So when all of this happened, I went out and said, you know what? After this, I am not dealing with anyone abusing me. Okay? Now let's get to some validated points. I'm sorry, இதுக்கப்புறம் இங்க சின்ன குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிடுங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். பச்சையான வார்த்தைகள் இல்ல, நான் அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது எவ்வளவு கேவலமான அசிங்கமான வார்த்தைகள் நான் சொல்லிட்டேன். சின்ன பசங்க இருக்காங்க, working women are also there. உங்களுக்கு இவங்களுக்கே முகம் தெரியாதவங்களுக்கே இருக்குன்னா எனக்கும் என் மகளுக்கும் டெய்லி இல்ல, என்னோட செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோவர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். சோ மோஸ்ட் லைக் விமன் இருக்காங்க. சோ ஐ ட்ரை டு அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்தினா அந்த வீடியோலயும் பயன்படுத்தினாரு. அதனால அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தேன். ஆனா என்னன்னா அந்த வேர்ட்ஸ், டெஃபாமிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபேமிங் வேர்ட்ஸ் எப்பவுமே இஸ் நாட் ரைட். And the defaming words were not understood most times. So we gave out a copyright strike. Legally, what strikes went out? Multiple things went out. I think somebody also said that வடிவேல் காமெடி யூஸ் பண்றதுக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல என்ன ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எனக்கெல்லாம் பால் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க கலாய்க்கிறதுக்குன்னு. கலாய்க்க பிரச்சனையே கிடையாது, நிறைய பாத்துட்டேன் நான் பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம். ஹேட்ன்ற ஒரு வார்த்தை இப்படிதான் இருக்குன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அதெல்லாம் நான் பாத்துட்டேன், அதெல்லாம் நான் தாங்கிடுவேன், நோ ப்ராப்ளம். I can deal with enough hate. I'm a soldier's wife, for God's sake. I can deal with that. But அதை தாண்டி I will tell you something. Abusive-ஆன language யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா 5 வீடியோ நான் ஸ்டாப்பா தூக்குனேன். அதுக்கப்புறம் அச்சுமா ட்ரோல்னு எனக்கு இங்க இருக்கிற நிறைய ஃபேன்ஸ் எனக்கு அமிச்சு, அக்கா இல்ல அசிங்கமா பேசுறாங்க, இல்ல அசிங்கமா பேசுறாங்க. உடனே அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா ட்ரெண்டோட காமிச்சிட்டு ப்ளீஸ் டூ அவே வித் இட் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம். எல்லா வீடியோ உட்காந்து பாக்கிறதுக்கான டைம் இல்லைங்க. I am into constructive work. There are people who are into destructive work. I'd rather give attention to constructive work. I am very busy with making my next bunch of videos when the lockdown is going to happen. My videos will go sharp Wednesday 2 o'clock and sharp Saturday 2 o'clock. There's no change there. Okay. ஏன்னா எனக்கு அது எப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, when you went out and started giving strikes, என்ன எப்படின்னு தோணுச்சுன்னா, இது வந்து கார்பரேட் வந்து ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு இது வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிகாஸ் அந்த நீங்க ஸ்ட்ரைக்ஸோட நியூஸுக்கு முன்னாடியே எனக்கு அபியூசிவா அந்த நியூஸோட மெசேஜஸ் எனக்கு வந்துருச்சு. Thank God for that. இங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அவங்க அசிங்கமா கேட்டிருக்காங்க. எனக்கு உங்கள்கிட்ட வந்த மெசேஜஸ் தெரியாது, நீங்க அதுக்கப்புறம் வந்த மெசேஜஸ்ல எனக்கு அனுப்பிச்சிங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லிட்டரலி த ஹோல் இன்டர்நெட் பர்ஸ்டிங் அவுட் அண்ட் அபியூசிங் சம்படி வித் ஆல் கெட்ட வார்த்தைகள் வச்சு இவ்வளவு கேவலமா அபியூஸ் பண்ணும்போது தட் பர்சன் டிஃபென்சிவா எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கன்ற ஒரு ஸ்ட்ரைக்ஸ்ன்றது மட்டும் விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. பட் அப்ப கூட நீங்க வந்து அது ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தப்போ ஐ நெவர் நியூ தட் யூ கேன் ஆக்சுவலி கிளைம் இன் யூடியூப் ஸ்டேட்டிங் தட் இல்ல அப்படின்னு கூட கிரியேட்டர்ஸால கிளைம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அது என்ன, அது நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பிரைட் கிளைம் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா நீங்க அதை தவறா பயன்படுத்தல, நான் தவறான வார்த்தைகள் பேசல, இவங்களை நான் இழிவுபடுத்தல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஒவ்வொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் நீங்க அப்பீல் கொடுக்கலாம். நீங்க அப்பீல் கொடுத்தீங்கன்னா யூடியூப் will give that immediate attention. அப்போ இதுல இப்போ நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தல, ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கேன்ல ஒருத்தனுக்கு, அவன் தான் தப்பு பண்ணலன்னா தைரியமா போய் அப்பீல் பண்ண வேண்டியதானே. அப்பீல் பண்ணா நான் தப்பு தான், யூடியூப் அந்த ஸ்ட்ரைக் எடுத்துருவானே. ஆனா 2வது தடவை அதே மாதிரி ஈழ்வா பேசி 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா சேனல் தூக்கிடுவாங்க. ஓகே.
சோ அப்ப யூடியூபோட கைட்லைன்ஸ் படி இழிவா பேசக்கூடாதுன்றது ஒரு ரூல் அது. ஆப்வியஸ்லிங்க எப்படி கைட்லைன்ஸ்ல அபியூஸ் கிடையாது, ஸ்பாம், you can't hate, there can be no hate, there can be no nudity. சிம்பிளா இன்ஸ்டாகிராம்ல எத்தனை விஷயங்கள் இருக்கு, அது மாதிரி யூடியூப்க்கு இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. சோஷியல் மீடியால முகம் தெரியாதவன் என்ன வேணா பேசலாம்ன்றதுக்காக பேசிக்கிட்டே இருக்கான். I don't know what more to say, Jason. I'm just okay. And இன்னொன்னு வந்து அந்த இன்னொருத்தவங்க வந்து ஸ்ட்ரைக்ஸ் னு சொல்லிருந்தாங்க, ஆனா நீங்க அதை கிளாரிஃபை பண்ணீங்க அது எதுவுமே ஸ்ட்ரைக்ஸ் கிடையாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் னு சொல்லி கிளாரிஃபை பண்ணீங்க. அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து 13 விஷயங்கள் வந்திருக்கு, அது யாருன்னு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். I don't want to talk about it here. பட் நிறைய விஷயங்கள் அவங்க போட்டிருந்தாங்க, இத்தனை கேஸ் இத்தனை ரிப்போர்ட் என் மேல வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்னுடைய எம்சிஎன் போய் திருப்பி கிளாரிஃபை பண்ணேன். அவன் ஸ்பெசிஃபிக்கா சொன்னது நாங்க எதுவுமே கொடுக்கலக்கா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மூலமாக அவங்களுக்காக இது மெஸ் வந்திருக்கு. கம்ப்ளீட் அவருக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் உடைய ஒரு இது இருக்குல்ல, அவர் வந்து டெமோக்ரஸி பத்தி பேசிருக்காரு, ஏதோ ஒரு வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு. ஒரே ஒரு இமெயில் மட்டும் தான் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு, ஆனா அவர் 13 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு போல, ஸ்ட்ரைக் ரிக்வெஸ்ட். இதுல என்னன்னா அவருக்கும் நான் தான் இன்னைக்கு காலையில போய் ரீச் அவுட் பண்ணேன். ஆனா நம்ம பேசி தீர்த்துக்கலாம், உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு விஷயம் எதுனா தப்பான அபிப்பிராயத்தை உங்களுக்கு வந்து சேருது, டைரக்டா நம்ம பேசிக்கலாம், நடுவுல எவரும் பேச வேண்டாம் அப்படின்னு. எதுவா இருந்தாலும் நீங்க இங்கே பேசுங்க அப்படின்னு போட்டாரு. டெக்ஸ்ட்லயே பேசுங்க அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்லயே பேசுங்க. So I told him you can record the call, you put it up on your channel if you want to, but talk. Okay, so there's a nexus. Suddenly in the morning around 13-15 messages வெச்சுக்கோங்க, I'm waking up to நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, நீ எல்லாம் செத்துது, இதெல்லாம் பண்றதுக்கு நீ அந்த வேலைக்கு போலாமே, இதெல்லாம் உனக்கு யூடியூப்ல தேவையா, நீ எதுக்கு இங்க இருக்க? ஆமா, அசி என்ன புரியலையே, என்னாச்சு? I didn't even understand. So then I was confused. I'm like, what are we talking about? I mean, what went wrong? And that is when I இல்ல எனக்கு இதுல வந்து பிஸ்அப் ஆன இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சடனா வந்து அந்த கலாச்சார கன்னிஸ் வந்து உள்ள கிரீப் ஆயிட்டு இது நம்ம கலாச்சாரம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சதா வேர் ஐ காட் ஆல்சோ பிஸ்ட், வேர் இட் இஸ் நாட் ரைட். இட் இஸ் பிகாஸ் லைக் புட்டிங் அவுட் blunt hate without actually talking about the context. எந்த விஷயமோ அந்த கான்டெக்ஸ்ட் பத்தி பேசாம the whole thing was going about personal hate ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் I went out and reached out to these guys. In fact இவங்க எல்லாருமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வடிவேலு சாரோட காமெடிக்காக நான் கொடுத்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரை கால்ல எடுத்தேன், என்ன அபியூசிவா பேசின 2 பேரும் இது நான் பேசவே இல்லக்கா, ஏன் என்ன தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னவருக்கும். அப்புறம் கிளாரிஃபை பண்ணும்போது இந்த பாக்கி இருந்த 2 பேருக்குமே ஷாக், ஓ இவன் இவ்வளவு அசிங்கமா பேசினான்றதே எனக்கு இப்பதான்க்கா தெரியும் அப்படின்ட்டு. ஓகே it is very very easy for me to tell the words he used and the person who did it. But நான் இன்னைக்குமே என் பாலிசி ஆஃப் வாழ விடுன்றது உண்மைதான். If you don't like me, don't watch my videos. Yeah, for God's sake, stop doing this to me. I don't understand. Are you so? இப்ப ஏன் content கழுவி ஊத்துறல? Are you so short of content that all you have is only my content? That's not fair, இல்ல? இல்ல அதுல வந்து ஒரு இப்ப கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த பாத்ரூம் வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாத்ரூம் வீடியோ தூக்கி சும்மா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தவறா தோணல. தட் இஸ் ஹவ் கான்டென்ட் கோஸ் ஆன் எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். டிக்டாக்லயும் சரி, இதுலயும் சரி, எல்லாத்துலயும் சரி, சம்திங் கோஸ் ட்ரெண்டிங், எவ்ரிபடி டஸ் தி சேம். I also did the kitchen tour and the fridge tour and the kitchen and the fridge tour only after it was already a part of my plan, but I did that much later. I want to do the kitchen tour in September, October. But for other things, I was giving some attention, and where a video was I had to go into the Big Boss house. I couldn't give that attention. When I came back, I said, why not do this? And we did it. I think all of us do it. What's the big deal here? Mine is different from yours, illa? Exactly. So everybody sees one thing which is nalla pandranga, so like they are doing it good. Okay, nammalo adhe concept la because they are all creating content. So that's different na sonna. உங்களுக்கு content நீங்க பார்க்காதீங்கன்ற எதுக்கு ட்ரோல் பண்றீங்க? Exactly. பார்க்காதீங்க. இல்ல like that even the troll நான் தான் சொன்னல, நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், I was like உங்க வீடியோ எடுத்து பிரியாணி மேன் was trolling the entire thing. I enjoyed watching that. எனக்கு எங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா my own thing where I hated was where this view thing and this thing came. ஏன்னா அது ஒரு ஹிப்போக்ரசி மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா இப்ப பிரியாணி மேனை பாக்குற ஒருத்தங்க, பிரியாணி மேன் has a set sort of subscribers and he has a set sort of things. புதுசா வரவங்க வந்து பிரியாணி மேனோட பெட்டராவே கான்டெக்ட் பண்ணலாம், பெட்டராவே ரோஸ்ட் பண்ணலாம், ஆனா அவருக்கு ரீச் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்படலாம். இட் பிகேம்ஸ் அ ஜெலசி திங். அவர மாதிரி என்னால ஆக முடியலையே, இப்ப இவங்க வந்து இவங்கள மாதிரி என்ன ஆக முடியலையே அப்படின்ற ஒரு விஷயமா தான் எனக்கு அதை பட்டுச்சு. நான் அவர்கிட்ட பேசினேன் ஜேசன். I went on a live with him also some time back. அவனுக்கு ரொம்ப ஆனஸ்டான ஒரு வரி என்னன்னா, நம்மளுடைய 4th பாயிண்ட் தான், சோலோ கிரியேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க ஏன் வந்துட்டீங்க அப்படினு நான் அவர்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த பார்ட் நம்ம இப்போ பேசலாம். ஏன்னா அதுதான் நான் முக்கியமா பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா the whole main point of this is I think we have clarified the whole part behind the strikes and behind this. I'm again reiterating, mine is a lifestyle channel with 70% female following. Second, again I'm telling you, second very very important, copyright strike சும்மா விளையாட்டுக்காக எல்லாம் கொடுக்கல.
அபியூசிவா கேவலமா பேசினவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது எக்கச்சக்கமாயி டீசென்சியோட லைன் தாண்டினதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால யூடியூப்ல அச்சுமா ஸ்ட்ரோல் வந்துச்சுனாலே ஸ்ட்ரைக் கொடுங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். ஐ டோன்ட் ரிக்ரெட் இட். ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்டிவா வேலையை பார்த்துட்டு இருக்கிற டைம்ல எவன் அசிங்கப்படுத்தினாலும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான டைம் இல்ல. அதனால அதை சொன்னோம். அதுக்கப்புறம் ஐ have also gone out today and spoken to all these guys and said, if you think your content is not like that, please make an appeal and you can make a copyright strike appeal. Please remember that. யாரு தப்பு பண்ணாலும் தோணுச்சுன்னா நம்ம அப்பீல் இது பண்ணோம்னா யூடியூப் வில் சே நீங்க டைரக்டா அந்த கோர்ட் ஆஃப் லால பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு they set another reply mail நினைக்கிறேன். because somebody sent me that other message also. அவங்க ரிப்ளை பண்ணிட்டு அவங்க அந்த வீடியோ இது தூக்குறத வந்து திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை லீகலா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு they will give another statement. Exactly. இப்ப நான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்துட்டேன்னா they will not allow me to give another copyright strike to that channel. Exactly. So which means I am in a dangerous position. I understand. எனக்கு ஓகே. நான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு 3 பேர் கிட்ட பேசினவங்க கிட்ட சொன்னேன், நீ ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்டுரு. நான் என்னன்னு சொன்னேன், நீ எனக்கு அப்பாலஜி எல்லாம் கேட்க வேண்டாம், நீ சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். சொல்றது அக்கா இட் வாஸ் நாட் இன் குட் டேஸ்ட். தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறதுக்கு சாரியே வேண்டாம். தவறான வார்த்தைகள் பயன்படுத்தணும். இட் வாஸ் நாட் இன் குட் டேஸ்ட். ப்ளீஸ் எங்களோட காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்து விட்டுருங்க. நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் எடுத்துறேன். ஆனா எனக்கு ப்ரூஃப் வேணும். ஏன்னா நாளைக்கு திருப்பி நான் ஒரு காப்பி ஸ்ட்ரைக் ஒன்னால ரிலீஸ் பண்ண முடியாது. இது நீ எனக்கு கொடுத்தனா மட்டும்தான் நாளைக்கு எனக்கு ஒரு இஷ்யூ. ஏன்னா இதுல இருந்து நான் 15 குடும்பத்தை பாத்துக்கிறேன். It's not about me. It's about my team. And I'm it's more about how you're supporting people also. So like that part is there. So the fourth part, so this is where I'm coming to the conclusion of the whole entire line. How are we going to support the individual creators? Because there are individual creators who are really really talented. நான் அது வந்து என்னோட போஸ்ட்லயே ஒரு 1-2 போஸ்ட் வந்து பாத்துறீங்க அப்படின்னா I would have even openly said நல்ல டேலண்டடான individual creators, if they are creating content which can actually educate people in a much better way, I'm willing to fund the entire thing ன்னு கூட நான் சொல்லிடுறேன். example like their camera setup illa mic or like to do things in a much more better way, and also in funding them in their first advertisement for Google like YouTube la வந்து advertisement கொடுத்து அவங்களோட வீடியோ புஷ் பண்ணனும், views push பண்ணனும். If the content is good, people will pick it up இல்லையா? If it is good, so we can spend on அந்த மாதிரி கூட I extended out invites, but I never saw one channel or one like creator who does that thing. But I still do truly believe that there are actually good solo creators who wants to shine. அவங்க வந்து ரைஸ் ஆகணும், ஒரு மதன் கௌரி மாதிரியோ பிரியாணி மேன் மாதிரியோ like they wanted to grow their own platform. இதுல வந்து நல்ல ரைஸ் ஆகணும், இதுல இருந்து ஒரு earnings வரணும். because ஒரு சில பேர் வந்து இத ஒண்ணுதான் earning இதாவே வச்சிருக்காங்க. இந்த வீடியோ கிரியேஷன் கண்டென்ட் கிரியேஷன் தான் அவங்க ஃபுல் டைம் ஜாபாவே வச்சிருக்காங்க. அவங்க நேச்சுரலா பாக்குறது என்னன்னு சொன்னா ஒரு டெரிட்டரி வந்து என்க்ரோச் பண்ற ஒரு நேச்சுரல் இது விஷயத்தை தான் நான் பார்த்தேன். and I saw this entire thing. I saw it as a territory where Archana is invading into. Archana, not just Archana, I'm talking about Priyanka Deshpande, I'm talking about other established cine people or serial actors or serial actresses, VJs who already have அவங்களோட முகத்தை வந்து டிவிலயோ எதுலயோ வந்து அதிகமா காமிச்சிட்டாங்க. அவங்க ஈஸியா வரத நான் பார்த்தேன். பட் ஆனா வந்து the reason why I didn't see so many people targeting Priyanka Deshpande so easily is because Priyanka Deshpande doesn't have a hate fan base. Already you have a hate fan base based on Bigg Boss. There are already a set of people who naturally hate you, which I still didn't even like it, because when you spend your day on Bigg Boss, you spend 24 hours, out of which they are showing us 1 hour, and adilime there are some 16 to 17 participants, I guess. So எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 1 hourல ஒரு ஸ்டோரி லைனை வந்து சொல்லணும். So when you take tidbits of information, ஒரு 24 மணி நேரத்துல ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டா, நான் ஒரு டைரக்டரா உட்கார்ந்து 17 பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன ஸ்டோரி நரேட் பண்ண விரும்புறோனோ அந்த ஸ்டோரியை நான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். That is what I would do. நான் அதை ஆனஸ்டா சொல்லிடுறேன். That is what happens in any TV channel, any media channel, because it wants its TRP for its own earning. அதனால ஒவ்வொருத்தர் பலியாக்கப்படுறாங்கன்றது உண்மை. And you also know that நீங்க பலியாக்கப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு. That is why you signed the contract and went. That is why they give you an earning. That is a compensation for what you also sacrifice. Okay. So ஆனா அதுக்காக வந்த ஹேட்ரட் வந்து எனக்கு ஜஸ்டிஃபைபிளா படல. எனக்கு அந்த ஹேட்ரட் பேஸ்ல இது ரன் ஆனது எனக்கு ஜஸ்டிஃபைபிளா படல. I'm just like telling it openly on how media, because I have already media பத்தி நான் ஏற்கனவே கிளிச்சர் பண்ணேன் ஒரு இதுல on how they எனக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து இன்டர்வியூ ஒரு இதை பத்தி கான்ட்ரோவர்சி பத்தி லைவ்ல வந்து பேச சொன்னாங்க. I hated that. I completely, because so many prominent channels they came openly. நீங்க லைவ்ல போடுற இதை வந்து எங்க இதுல வந்து கொடுக்க முடியுமா, like one channel offered me 50K for one session, 30 minutes, so come and speak on it, which I hated.
So which I got pissed on. So I particularly know because on the in the space என்ன நடக்குதுன்றது தெரியும் மீடியால how it happens. So எனக்கு அந்த ஹேட் இதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது on how they portray a person. So உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு கொடுத்துட்டு அசாசினேட் பண்ணியாச்சு. So அந்த ஹேட்ரட் பேஸ்ல it was easy to put a roast on it, trolls on it. And அதுல நிறைய பேர் வந்து அந்த ரோஸ்ட் கூட எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் அதை பார்க்கும்போது they made it as a content. அதை ஒரு கான்டென்ட்டா மேக் பண்ணிட்டாங்க. That is what happened. The only reason I was able to see Biryani Man's thing on a very right thing is he always roasts. Roasting தான் அவரோட கான்டென்ட். I was able to see, but ஆனா அதுலயுமே எனக்கு தவற வந்து தனியா எடுக்க முடிஞ்சது. பட் நான் இன்னொரு இது கண்டென்ட் கிரியேட்டர் பார்த்தா அவர் வந்து உங்க பொண்ணையும் அசிங்கமா திட்டி இருந்தாரு, உங்களை அசிங்கமா திட்டி இருந்தாரு, ஃபேமிலியே வந்து கேவலப்படுத்தி பேசிட்டு ஒரு கலாச்சாரம் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருந்தார். which I didn't like that at all. அவர் வந்து இந்த பிக் பாஸையும் கனெக்ட் பண்ணி இது பண்ணி பேசியிருந்தார். எனக்கு அப்போ அந்த ஹேட்ரட் புரிஞ்சுது, எங்க இருந்து அந்த ஹேட்ரட் வருது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நேச்சுரலாவே திஸ் திங் இஸ் ஆல்ரெடி ஹியர், இந்த செட்டா ஆயிடுச்சு இந்த ஹோல் இதுல. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாட் கேன் ஆக்சுவலி இப்போ நீங்க எஸ்டாப்ளிஷ்டான பீப்புள் வாட் யூ கேன் do? By establishing people, I don't want you to represent all other famous people also. Jason? Yeah, power. Yeah, I'm okay. Yeah, I can't. The sudden power cut. Yeah. So, like, you can't see me. Is that fine? 1 second, or I can. That's all right. Yeah, I think. Yeah, I've got my laptop on, switched on. So the whole thing was, இதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, so how are we going to sort this issue out? எப்படி இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம்? நான் வந்து மத்த எல்லா கிரியேட்டர்ஸுமே மத்த ஃபேமஸ் செலிபிரிட்டிஸையோ இதை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுங்க நான் சொல்லவே வரல. I'm not asking you to represent because you are no one to represent them. You are yourself. Because in the issue கூட I didn't see anybody of your famous friends supporting you or இது பண்ணதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. There are solo creatorsக்கு everybody supported, the whole public supported, the crowd was supporting, and அவங்களோட எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. So இந்த டைம் இந்த ஒரு விஷயத்துல how are we going to sort this individual solo creator thing out? How are we going to support them? அவங்க வந்து டேலண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி நம்ம இது பண்ண போறோம்? Can you talk about that? When I was talking to Ravi, I said only one thing. கோயில் அப்படின்றது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். எல்லாருமே சாமி போய் ஓகே, நீ பணக்காரன் அதனால நீ உள்ள வராத. இல்ல ஒரே ஒரு செகண்ட், கரண்ட் கட்டான ஸ்டாலின் தான் வராரு. ஸ்டாலின், I don't live in Tamil Nadu though. I live in Pondicherry. இங்க வந்து லைக் ஐ கெட் 24/7 இங்க எப்போதுமே கரண்ட் இருக்கும். அண்ட் ஐ லிவ் இன் லைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு பக்கத்துல வேற இருக்கு. கரண்ட் கட்ஸ் வெரி ரேர், சூப்பர் ரேர் இங்க நடந்திருக்கு. இட் மஸ்ட் பி சம்திங் which has like serious or something. ஏன்னா உடனே பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போயிட்டாங்க. I just wanted to clarify that also. Yeah, நீங்க சொல்லுங்க. Sorry. Yeah. Okay. So yeah. All right. So very quickly I'll tell you. Yeah. உங்களுக்கு வயிறு வலினா நீங்க என்கிட்ட வந்து சொல்லணும் உங்களுக்கு வயிறு வலி, அப்பதான் நான் மாத்திரை கொடுக்க முடியும். உங்களுக்கு வயிறு வலி நீங்க உங்களுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டீங்கன்னா எனக்கு வயிறு வலி ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது இல்ல. So I did not know for so long that solo creators had a problem with us being here. Okay, it is how it is like saying that I am an anchor on television. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து குஷ்பு மேம் ஹோஸ்ட் பண்றாங்க ஷோஸ், ரம்யா கிருஷ்ணன் மேம் ஹோஸ்ட் பண்றாங்க ஷோஸ், இவங்க எல்லாம் எப்படி வரலாம், அவங்க எல்லாம் எப்படிங்க வரலாம் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. எவ்வளவு சில்லியா இருக்கு. Yeah, exactly. Right? So like அது ஒரு ஆதங்கம் ஒரு இதுல வரது ஒரு விஷயம். I'm seeing it as a very childish thing. Exactly. And I don't know how I can help. The only thing I have offered is I'm happy to adopt a YouTuber. I'm happy to take care of them. And I really think that if there is something I can do for him, like he makes content and he gives me a promo, I'm happy to promote it on my channel. If that அந்த சேனலுக்கான ப்ரமோஷன் அந்த ஒரு மாசத்துக்கானது இல்ல அதுல வரக்கூடிய earnings எந்த மாதிரி இருந்தாலும் I'm happy to share with him. These are little things that I can do, but I'm just saying, please for God's sake come forward and tell me you have a problem. எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியாமயே எனக்கு ஜுரம் இருக்கு, எனக்கு வயிறு வலி இருக்கு அப்படின்னு நீங்க உங்க வீட்டுல கதறிட்டு இருந்தீங்கன்னா தெரியல. பாத்தீங்களா, வாழ்க்கையில ஒளி வந்துருச்சு. கரெக்ட் வந்துருச்சு. பாண்டிச்சேரி இட்ஸ் வெரி ரேர் டு கெட் a full cut. That's the only reason I don't have a backup. Okay, so I'm happy to help. I'm very happy to help, but that is only when you ask for it. I need to know you need help. That's how it's always, right? And I think we are I'll be very honest with you, Jason. It is very silly that you and me have to sit and chat about this when thousands of people are suffering outside with COVID. True. I also heard that for like close families also hospitalized. Yes, my mother-in-law and my father-in-law are in the hospital
now. Okay. And both of them are very critical. ஆனாலும் நான் இந்த விஷயம் எடுத்து பேசுறது இந்த இந்த சர்காஸ்டிக்கா அந்த வாழ விடுன்றாங்க. நீ இந்த வாழ விட்டுருந்தா நான் ஏன்டா உங்களை நோண்ட போறேன். இதுக்கு முன்னாடி என்னோட பல வீடியோஸ் ட்ரோல் பண்ணதுக்குலாம் நான் ரியாக்ஷன் கொடுத்ததே கிடையாது. யூ கேன் கோ அண்ட் செக். என்னோட கிச்சன் டூர் ட்ரோல் பண்ணிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் டூர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல வீடியோஸ் பல வீடியோஸ் ட்ரோல் பண்ணிருக்காங்க. பட் ஐ ஹவ் நெவர் gone back because it was all fun. The problem you know is what? The bathroom is considered a filthy place in the house. ஐயா bathroom அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் is a problem, you know. It's very difficult, Jason, to be where I am in life. You know, we've traveled a very long journey. 21 வருஷமும் அதே எனர்ஜி, அதே ஹாப்பினஸ், அதே ஸ்மைல்ஸ், அதே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல லிவிங்க்கும் அலைவ்க்கும் நடுவில் ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும் எங்களுக்கு. Am I alive or am I living my life என்ற ஒரு chaosல வந்துரும். I can't help. You need to tell me, Archana, I want to help. இதுக்காக தான் I have taken the effort. இன்னைக்கு காலையிலயுமே இந்த 3 பேருக்கு ரீச் அவுட் பண்ணது நான். Okay. நீங்க வந்து எனக்கு கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் இவங்க 3 பேருக்கு ரீச் அவுட் பண்ணிட்டேன். Do you remember that, Jason? ஆமா நீங்க சொன்னீங்க. நீங்க தான் ரீச் அவுட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. And நான் தான் ரீச் அவுட் பண்ணேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணேன். And I don't understand why should we not be in a particular place, you know? Let's be healthy competition to each other. நீங்க சொல்லுங்க அக்கா எனக்கு இது பண்ணி கொடுங்கக்கா, நாங்க பண்ணி தர போறோம். என்னால முடியும்னா முடியும்னு சொல்ல போறேன், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல போறேன். உடனே இங்க இந்த நாங்க இருக்கிற இடத்துல வந்து நீங்க உங்க இடத்த அபியூஸ் பண்றீங்க, உங்களுடைய இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன எப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் எழுதியிருக்காரு என்னுடைய ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்குன்னு. நீ என்ன அபியூஸ் பண்றதுக்கு உனக்கு எந்த நாடு ஃப்ரீடம் கொடுக்கவே இல்லை. நீ என்ன அபியூஸ் பண்ணதுனாலதான் நான் உனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தேன். ஆனா எந்த சர்கம்ஸ்டன்ஸ்ல கொடுத்தோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். That is why there are problems. That is all it is. I'm very very happy to help solo creators, but come to me and tell me you want help. You tell me this is what I can do for you. அக்கா என்கிட்ட கண்டென்ட் இருக்குக்கா, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன். நான் உனக்கு ப்ரொடியூசர் வாங்கி தரேன். நான் பேசுறேன், நல்ல கண்டென்ட் போடுவேன். whatever you need. Why I don't understand. இது எப்படி தெரியுமா இருக்கு, நான்லாம் வேற லெவல். இந்த ஸ்கூல்ல இருக்கும்போது அப்படி மார்க் வாங்குவேன்றதுனால பேச்சுலர்ஸ் டிகிரியை விட்டுட்டு நேரா HR மேனேஜர் ஆயிட முடியுமா? முடியாது. ஒரு ஸ்டேஜ் தாண்டி வரணும். அந்த மாதிரி இப்ப நான் லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கேன். எனக்கு ட்ரெண்ட்லோட ஹெல்ப் தேவை. They need to teach me how to do this. Okay. I understand. If you're abusive, I will give you a copyright strike. And I'm telling you this, if you're abusive one more time, I will give you a copyright strike again. You troll me, no problem. Let it be funny. Don't use abusive language. என் மகள ரொம்ப இழிவா பேசிட்டீங்க, என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டீங்க. அந்த ட்ரோலிங் வந்து எனக்கு வந்து சின்ன குழந்தைய வந்து பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இட் வாஸ் டிஸ்கஸ்டிங். அது வந்து லைக்னு கூட சொல்ல முடியாது. இட் வாஸ் டிஸ்கஸ்டிங். பார்க்கவே சகிக்க முடியாத விஷயமா. ஒரு அம்மாவா அதுக்கப்புறம் என்னோடயும் அவளோட தம்ப்நெயில் இருக்கிற இந்த விஷயத்தையுமே விடாதீங்கப்பா, என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா இப்பவும் நான் சொன்னேன், இன்னைக்கு நான் பேசினவங்கிட்டயும் சொன்னேன், சும்மா ஒரு நெக்ஸஸ் மாதிரி கிரியேட் பண்ணி உன்னை காலி பண்ற பாரு. எனக்கு எழுதுனா உனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து உன் சேனல்ல தூக்குற பத்தியா அப்படின்ட்டு. எப்படி என்ன தூக்குவீங்க? வாவ் லைஃப்ல சனியே நாயன்ற கூட வேர்ட் யூஸ் பண்ணது கிடையாது. நாங்க சின்ன சிம்பிளான பேட் வேர்ட்ஸ் கூட நாங்க யூஸ் பண்ணது கிடையாது. மேக் ஷூர் இட்ஸ் so much of positivity, so much of love, so much of care and complete lifestyle stuff. What is the problem? I don't understand. Why are you... நான் ஒரு விஷயம் சந்தோஷமா பண்ணேன்னா அதுல நீங்க ஏன் சந்தோஷத்தை பார்க்க மாட்டீங்க? பிடிக்கலன்னா போயிடுமா? நான் அவ்வளவுதான் ரிக்வெஸ்ட் பண்றேன். பிடிக்கலன்னா பாக்காதீங்க, பிடிக்கலன்னா போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க. அபியூஸ் பண்ணாதீங்க, ப்ளீஸ் அபியூஸ் பண்ணாதீங்க, ப்ளீஸ் 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 அபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேர் யூசேஜ் கண்டென்ட் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்களோட லைவ் ஒருத்தவங்க வீடியோ ஒன்று போடுறாங்கன்னா அந்த வீடியோ ரியாக்ஷனோ ஏதோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதையும் வந்து பிரியாணி மேன் போட்ட வீடியோ நான் அந்த பேசிஸ்ல தான் நான் பார்த்தேன். நான் எனக்கு அது ட்ரோல் எனக்கு உண்மையுமே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டில் ஐ வுட் ரிப்பீட். ஆனா இந்த ஒரு சில அபியூசிவ் விஷயம், கேவலப்படுத்தாம இந்த விஷயங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு அதே மாதிரி ரோஸ் போட்டிருந்தா லைக் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட். யூ ஆல்சோ வுட் ஹவ் என்ஜாய்ட், ரைட்? நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்டுக்கிறேன். ஓகே. இல்ல have I abused anybody? No, I haven't seen. Exactly. So there's someone who's asking here, abuse பண்ண வீடியோஸ் மட்டும் இவங்க எடுத்துக்கலாமே, ஏன் எல்லா வீடியோஸ் எடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. சோ என்ன ஆகுது தெரியுமா? 5 பேர் போடுறான், அதுல 3 பேர் அபியூஸ் பண்றான். இவன் 3 பேரையும் நான் தூக்கிடுறேன். அப்ப இவன் 2 பேர் என்ன நினைக்கிறான், இன்னொரு வீடியோ போடலாம், வீடியோ போட்டா உடனே இவனுக்கு சப்போர்ட் பண்ண இவன் போயிடுறான். இவன் போயிட்டு இவன் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்புறம் இவனை தூக்க வேண்டியதா வருது. உடனே 5 பேர் இவனை சப்போர்ட் பண்ண வரானுங்க. அதனால லைன் ஆஃப் டீசன்சி நம்ம ஊர்ல தெரியல. இதுக்கு மேல டீசன்சி கிடையாதுடா, இது வரைக்கும் தான் டீசன்ட். அதாவது எப்படி தெரியுமாங்க, இவங்க இன்னைக்கு வந்து காமிச்சிருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா ட்ரோல் வீடியோ, இவங்களோட பாத்ரூம்ல எவ்வளவு பெருசா இருக்கு பத்தி அப்படின்னு பண்ணா பேசிட்டு, ஆனா இவங்க நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நாளைக்கு கண்டிப்பா இவங்க குளிக்கிற வீடியோ போட்டு காட்டுவாங்க அப்படின்றாங்க. ஆனா இது ஃபன்னா இருக்குல்ல கேக்குறதுக்கு. பட் குளிக்கிற வீடியோனா ஒரு பெண் எந்த நிலையில இருக்கணும் அப்படின்றது மக்களுக்கு புரியுதா? அது அபியூஸ் தான், அது ட்ரோல் கிடையாது. நாளைக்கு இவங்க பாத்ரூம்ல உட்காந்து கழுவுறத காட்டுவாங்க, அது ரொம்ப ஃபன்னா இருக்கும்ல, அவங்க குழால என்ன ஸ்பீட்ல தண்ணி வருது இப்படின்னு அவன் கேக்குறான். அப்ப நான் கேக்குறேங்க, இது உங்களுக்கு ட்ரோல் மாதிரி இருக்கா?
Hmm. அந்த No, I மாதிரி can நீங்க understand. அது difference தெரியுது. exactly what I'm saying. Hmm. So that's hurting. That's heartbreaking. Okay. It is Hurt பண்ணாம whatever that is like normal roast or anything, Yeah. the people can use your video, you don't mind that at all. அதுல வந்து எந்த இதுமே கிடையாது. Roast is fine, yeah. Like you're saying, I understand fair use policy. ஒரு வருஷமா யூடியூப் சேனல் நடத்துறேன், எனக்கு fair use policy புரியாதா? நானும் மாஸ்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேங்க. படிக்காம வரல. நான் டிஏவி கோபால்புரம்ல ஸ்கூலிங்க முடிச்சு, எத்ராஜ் காலேஜ்ல கிராஜுவேஷன் முடிச்சு, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். மாஸ்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன், இந்த ஜர்னலிசம் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எல்லாமே நிறைய பேர் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் வீடியோ, பூஜா ரூம் வீடியோ போடும்போது நீங்க ஒரு கவுண்டர் கொடுத்தீங்க. இப்ப கூட ஒருத்தர் எழுதிருக்காரு, அதாவது நான் ஒரு பாத்ரூம் டூர் போடுவேன், நீ அதை இழிவா பேசுவ, அசிங்கமா பேசுவ, கேவலமா பேசுவ, ஆனா நான் வந்து கடவுள் இருக்கான் குமாரன் சொல்லக்கூடாது. அதை நீ கவுண்டர் பேசினால உன்ன என்ன செய்யற பாரு அப்படின்னு என்னாலையும் பேச முடியும். ஆம்பளையா இறங்கி அசிங்கமா பண்றதும் ஈஸிங்க, பொம்பளையா பணிவா இருக்கிறதும் ஈஸி தான். பட் ஐ எம் ஒன்லி சேயிங் ஒன் திங். நான் ஒரு வார்த்தை என் பூஜா ரூம் டூர்ல எதுக்கு சொன்னேன், அதுக்கு முன்னாடி 3 நாள் என்னை வச்சு செஞ்சானுங்கன்னா பாத்ரூம் டூர். அதுக்காக என்னங்க, how long are we going to live, Jason? You don't know, I don't know if you'll wake up tomorrow morning. With the way people are putting into a depression, I am sure most, you know why people commit suicide? It is because of forums like this that people commit suicide. But I'm going nowhere, Jason. I'm going nowhere. I understand. Like I can understand the extension of like how, you know, this can go, because you know one popular porn star was there. அவங்க porn videos பார்த்துட்டு தான் like people were fapping. அதே men வந்து என்ன பண்ணாங்க, when she was on Twitter they went on abusing her. She committed suicide. So yeah, it's like I'm just like telling எந்த லெவலுக்கு வரைக்கும் suicide can go and can affect people அப்படின்றத நான் சொல்ல வரேன். Just because they do that work doesn't mean that they are not affected by feelings. Exactly. And what I'm telling is அது வந்து it is like borderline abuse தான். ஆமா, it is borderline abuse. Okay, so இதுல நிறைய abuse இருக்குங்க. பிக் பாஸ் பத்தி பேசினாலும் அது abuse தான். அது ட்ரோல் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு ட்ரோலா இருக்கிற விஷயம் எனக்கு அபியூஸ் மாதிரி தோணலாம்ல. இல்ல, ஏன்னா பிக் பாஸ் வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. உங்களை ஹேட் இது பத்தி லைக் இந்த நம்ம அகமது மீரன்லாம் தலைவர் இருக்காரு, அவர்லாம் வந்து அதை வச்சுதான் அவர் வளர்ந்தது. ஃபர்ஸ்ட் மீரா மித்துன் வச்சு வளர்ந்தாரு, அப்புறம் பிக் பாஸ் இதை வச்சு வளர்ந்தாரு. அதை வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. I don't mind that at all. நான் எந்த விஷயத்துல வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதான் நான் சார்ட் ஒரு பிக் பாஸ் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றதே நான் சொன்னேன். 24 hours of a person's life where they are showing 17 people oda cumulative 1 hour la. I've been there, Jason. You came out of Twitter because they trolled you for Big Boss, right? Not trolled, hated, abused. Hated, okay. Yeah, I was reading a news article about that and I search பண்ணும்போது I read one piece. Okay. Unbelievably abused. Alright. So இது ஆன்லைன் ட்ரோல் கல்ச்சரே நான் அது ராங்கா தான் பாக்குறேன் நான், because it has affected so many people so wrongly. So இதுக்கு வந்து like people should get matured enough to actually understand how it goes and where it goes. என்னோட பர்சனல் சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப கூட வந்து லைவ்ல இல்லாம கமெண்ட்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. You get visibly angry when someone comments something wrong. No, not at all. These are all nothing. This is not nothing. I've sent you so many messages, Jason. நான் இது அதோட ரொம்ப கேவலமா இருந்துச்சு அந்த மெசேजेस எல்லாம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. I wake up to hate and I go to sleep to hate. You know, so please, no, really not. Only thing is, I will tell you one thing. It psychologically affects a person and it has pushed me into depression. I understand. Okay, and I am not expecting Mr. Batsy. I'm not expecting zero troll. I've been trolled enough. So don't teach me trolls. Okay, I've seen enough trolls, but I'm talking about abuse here. Please understand the difference. Avvalavu sensibility. Trolling ஒரு லைனை தாண்டிட்டா அது abuse ஆயிடும். உங்களுடைய வளர்ப்புக்கும் என்னுடைய வளர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு அபியூஸ் இருக்கிற விஷயம் எனக்கு ட்ரோலா தோணலாம், எனக்கு அபியூஸ் தோன்ற விஷயம் உங்களுக்கு ட்ரோலா தோணலாம். எம்பத்தட்டிக்கா பண்ணுங்க. அங்க ஒரு சக மனிதர் இருக்கான், ஒரு சக யூடியூபர் இருக்கான், அதுக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். I will like a lot of people are saying, please continue doing what I love. I love doing content wherever it is, whether it is radio, whether it is films, whether it is television, or whether it is YouTube. I'm going nowhere. Okay. All right. Thank you. But now, Jason, thank you for actually coming on live. Kandipa, you already told me in your phone அப்படின்னு சொல்றீங்க. I think it is already late ன்னு நினைக்கிறேன். Thank you for coming on the live. நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க உங்களோட விஷயத்தை. I'll just like IGTV ல இத நான் போஸ்ட் பண்ணிடுறேன், so it will stay as a record whensoever. So if you want to share also you can share. Sure.